ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துருக்கேன். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்பப்போ இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா வற்றி பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 75 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதாமியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நல்லா கெட்டியாகிருச்சு. இந்த அளவுக்காவது தண்ணி இருக்கணும், ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பாசுந்தி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.